லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறை அதிகாரிகள் பிரையன் டெய்லர் மற்றும் மைக் சவாலா LAPD-யின் நியூட்டன் பிரிவில் நெருங்கிய நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் உள்ளனர். அவர்கள் தெற்கு மத்திய லாஸ் ஏஞ்சல்ஸின் அதிக குற்றங்கள் நடக்கும் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அமெரிக்க மரைன் கார்ப்ஸ் படை வீரரான டெய்லர் சமீபத்தில் ஒரு அதிகாரி சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலிருந்து அவர்கள் பணிக்கு திரும்பிய பிறகு ஒரு கல்லூரி வகுப்புக்காக அவர்களின் செயல்பாடுகளை பதிவு செய்கிறார். ஒரு பொது அமைதியின்மை அழைப்பின் போது பிளட்ஸ் கும்பலைச் சேர்ந்த ட்ரே சவாலாவை நோக்கி இனரீதியான அவதூறுகளை கத்துகிறான். அதற்கு பதிலளிக்கும் விதமாக சவாலா நேருக்கு நேர் கைகலப்பை ஏற்றுக்கொள்கிறார். சவாலா வெற்றி பெற்று அவர் மீது தாக்குதல் குற்றச்சாட்டு பதிவு செய்யாததால் ட்ரேயின் மரியாதையை பெறுகிறார். அன்றிரவு மெக்சிகன் அமெரிக்க கர்ப்சைட் லோகோஸ் கும்பலால் ட்ரே மற்றும் அவனது சக பிளட்ஸ் உறுப்பினர்கள் காரில் வந்த மர்ம நபர்களால் சுடப்பட்டு தாக்கப்படுகிறார்கள். அடுத்த நாள் இரவு ஒரு வீட்டு விருந்தில் ஏற்பட்ட இரைச்சல் புகாருக்கு அதிகாரிகள் பதிலளிக்கின்றனர். அங்கு டெய்லரும் சவாலாவும் கர்ப்சைட் லோகோஸ் கும்பலின் உறுப்பினர்களான பிக் ஈவில் மற்றும் லாலா ஆகியோரை சந்திக்கின்றனர். ரோந்து பணியில் இருந்தபோது டெய்லரும் சவாலாவும் ஒரு வீட்டு தீயிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றி வீரப்பதக்கத்தை பெறுகிறார்கள். ஒரு வாகன சோதனையின் போது பல அலங்கார துப்பாக்கிகள் மற்றும் பெருமளவு பணத்தை வைத்திருந்த ஒருவரை அவர்கள் கைது செய்கிறார்கள். மேலும் விசாரிக்க தம்மோடு சேருமாறு டெய்லர் சவாலாவை வற்புறுத்துகிறார். இது மனித கடத்தல் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைந்த ஒரு வீட்டை காத்துக் கொண்டிருந்த மற்றொரு நபரிடம் அவர்களை அழைத்துச் செல்கிறது. ஐஸ் முகவர்கள் தலையிடும்போது அந்த வீடு சினலோவா கார்டெல்லுடன் தொடர்புடையது என்பதை அதிகாரிகள் அறிந்து கொள்கிறார்கள். மேலும் பழிவாங்கும் நடவடிக்கைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அந்த இடத்திலிருந்து விலகி இருக்குமாறு அவர்கள் கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். டெய்லர் விரைவில் தனது காதலி ஜானெட்டுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறார். மேலும் சவாலாவின் மனைவி கேபி அவர்களின் முதல் குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒரு நாள் இரவு டெய்லரும் சவாலாவும் தங்களின் புதிய சக அதிகாரியான சூக்கிடமிருந்து வந்த அழைப்பிற்கு பதிலளிக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் சூக்கின் கூட்டாளியான வான் ஹவுசர் கண்ணில் குத்தப்பட்டிருப்பதை காண்கிறார்கள். மேலும் அருகிலிருந்த சூ கொடூரமாக தாக்கப்படுவதிலிருந்து அவரை காப்பாற்றுகிறார்கள். இருவரும் உயிர் பிழைத்தாலும் உடனடியாக பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள். டெய்லர் ஜானெட்டை மணக்கிறார். மேலும் அவர்களின் திருமணத்தில் டெய்லருக்கு ஏதாவது நேர்ந்தால் ஜானெட்டை தான் பார்த்துக்கொள்வதாக சவாலா அவரிடம் கூறுகிறார். அடுத்த நாள் ஒரு வயதான பெண்ணின் நலனை பரிசோதிக்க அதிகாரிகள் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவரது வீட்டில் அவர்கள் பெருமளவு ஹெராயின் துண்டிக்கப்பட்ட சடலங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலிடமிருந்து வந்த ஒரு செய்தியை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அந்த 2 அதிகாரிகளையும் படுகொலை செய்ய பச்சைக்கொடி காட்டும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தொலைபேசி உரையாடலை ஐஸ் ஒட்டு கேட்டிருக்கிறது. பிக் ஈவில் லாலா மற்றும் பிறர் அவர்களை கொல்லும் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ரோந்து பணியில் இருந்தபோது அதிகாரிகள் ட்ரேயை சந்திக்கிறார்கள். முந்தைய சந்திப்பின் ஒரு பகுதியாக ஃபோல்சம் மாநில சிறையிலிருந்து சமீபத்தில் விடுதலையான சில நண்பர்கள் 2 அதிகாரிகளுக்கும் பச்சைக்கொடி காட்டப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டதாக ட்ரே அவர்களை எச்சரிக்கிறார். ஆனால் டெய்லரும் சவாலாவும் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். ஜேனட் கர்ப்பமாக இருப்பதை டெய்லர் சவாலாவிடம் வெளிப்படுத்துகிறார். பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டும் ஒருவரை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்குள் துரத்திச் செல்ல டெய்லரும் சவாலாவும் தூண்டப்படுகிறார்கள். அங்கு கர்ப்சைட் லோகோஸ் கேங் அவர்களை வழிமறிக்கிறது. அவர்கள் பல குண்டர்களை கொன்று சண்டையிட்டபடியே ஒரு சந்திற்குள் நுழைகிறார்கள். ஆனால் டெய்லரின் மார்பில் குண்டு பாய்கிறது. சவாலா டெய்லரின் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க முயன்றபோது கொலையாளிகள் அங்கு வந்து அதிகாரிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துகிறார்கள். அதில் அவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு LAPD-யின் கூடுதல் படைகள் பெருமளவில் வந்து கொலையாளிகள் சரணடைய மறுத்தபோது அவர்களை சுட்டுக்கொள்கின்றன. சவாலா கொல்லப்படுகிறார். ஆனால் சவாலாவின் உடலால் பாதுகாக்கப்பட்ட டெய்லர் உயிர் பிழைக்கிறார். சவாலாவின் இறுதிச் சடங்கில் டெய்லர் இரங்கல் உரை ஆற்ற முயல்கிறார். ஆனால் அவர் என் சகோதரர் என்ற ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டுமே அவரால் கூற முடிகிறது. துப்பாக்கிச் சூடு நடந்த நாளுக்கு பின்னோக்கிச் செல்லும் ஒரு காட்சியில் சவாலாவும் அவரது மனைவியும் முதன்முதலில் ஒன்றாக உறங்கியபோது நடந்த ஒரு வேடிக்கையான கதையை டெய்லரிடம் விவரிக்கிறார். அதன் பிறகு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இருவருக்கும் ஒரு அழைப்பு வருகிறது.